ஸ்ரீலங்காவில் எங்கள் தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு விளைய வச்சுருக்கோம். நைட்டு வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் எங்களுக்கு தேவையான மரவள்ளி கிழங்கு கொண்டு வந்தார். இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ மண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பேக் 2 பேக்குமே தொப்பு கட்டையாக நனைஞ்சு போச்சு. மரவள்ளி கிழங்குமே நனைஞ்சி தான் போச்சு. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே மண்ணாயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ மரவள்ளி கிழங்கும் நாங்களே தனியாக வச்சு சாப்பிட முடியாது. பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். காலையில் இதை அவிச்சிட்டு மிச்சத்தை சிப்ஸ் போடலான்னு பிளான் பண்ணிட்டோம். எங்களால் விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சந்தையில் ஆல்ரெடி யாரோ ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்களாம். அதனால் நாங்கள் புதுக்குடியிருப்பு போய் தான் கொடுத்துட்டு வரோம். ரொம்ப லாங்காக இருக்குது. போயிட்டு வரவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, நம்ம விளைய வச்சதை எப்படியாவது அந்த டைமுக்கு விற்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மரவள்ளி கிழங்கு மட்டும் கிடையாது, மாங்காவும் கொண்டு வந்திருந்தார். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாங்காவும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக பேக்கில் போட்டு கொடுக்கணும்.